ஓம் ஜெய் ஸ்ரீரமணாய. பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி பக்திஞான இயக்கத்தின் ஆன்மீக அன்பர்கள் அனைவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த இனிய காலை வணக்கம். இன்று டிசம்பர் 18 வியாழக்கிழமை சொரூப ஞானம் என்ற தலைப்பில் இன்று நாம் தியானிக்க இருக்கிறோம். நம் சொரூபம் ஞானமயம். பகவான் ரமணர் உபதேச உந்தியார் பாடலில் அகண்ட சச்சிதானந்தம் நம் சொரூபம் என உபதேசிக்கிறார். தன் ஆதியல் யாதென தான் தெரிகிற்பின் அநாதி அனந்த சத் உந்தீபெற அகண்ட சித்தானந்தம் உந்தீபெற. தன்னுடைய தொல் இயல்பு யாது என்ற அகத்தில் ஆய்ந்து கொண்டே போனால் அது தொடக்கமும் முடிவும் இல்லாத சச்சித் ஆனந்தமாக விளங்குவதை உணரலாம். அதை மேலும் தொடர்ந்து ஆராய்ந்தால் அது எல்லையில்லாமல் விரிந்து கொண்டே செல்வதை உணர்ந்து அந்த சச்சிதானந்த ஞான ஸ்வரூபமாக நிற்பாயாக. நாம் சச்சிதானந்த ஞான சுரூப ஞானம் அறியத்தக்கதல்ல. ஏனெனில் ஞானம் என்பது தனக்கு அந்நியமாக அறியப்படும் பொருளன்று. சொரூபம் வேறு, ஞானம் வேறென்று. இங்கு சொரூபமே ஞானமயம். எனவேதான் பகவான் அதுவாக நிற்பதுவே தன்னை அறிதல் என்று உபதேசிக்கிறார். தானாயிருத்தலே தன்னை அறிதலாம் தான் இரண்டற்றதால் உந்தீபெற தன்மைய நிட்ட ஈது உந்தீபெற. நாம் இரண்டற்ற ஏகமான சுரூபமானதால் நாமாக இருப்பதே நம்மை அறிவதாகும். அதில் நீங்காமல் நிற்பது தன்மய தியானம். அது நீ என்னும் மகா வாக்கியத்தை குருவின் மூலம் உபதேசம் பெற்று அதுவாக நிற்பதுவே சுரூப தரிசனம் அல்லது சுரூப ஞானம். உள்ளது 40 பாடலில் பகவான் அதை விளக்குகிறார். அது நீ என்ற அம்மறைகள் ஆற்றிடவும் தன்னை எதுவென்று தேர்ந்து தான் இராது அது நான் இதுவன்று எண்ணல் உரன் இன்மையால் என்றும் அதுவே தானாய் அமர்வதாலே. வேதங்கள் அது எனப்படும் இறைவன் நீயே என்று கோஷிக்கின்றன. அந்த மகா வாக்கியத்தின் உண்மையை உணர்ந்து அதுவாக நிற்கும் குரு அதை தன் சீடனுக்கு உபதேசமாக அருள்கிறார். சீடன் தனது உண்மை அதுவே என்று தியானித்து அதுவாக நிற்காமல் அது நான் என்று எண்ணுவதும் இது நாளன்ற என்று எண்ணுவதும் உள்ளத்தில் உறுதியின்மையால் ஆகும். தொடர்ந்து தியானித்து எண்ணங்களற்று அதுவாய் இருப்பதே அதுவாய் நிற்றலாகும். எண்ணங்களற்று அதுவாக நிற்பதே சுரூப தரிசனமாகும். பகவான் உள்ளது 40 மங்கள பாடலில் இதை கூறுகிறார். உள்ளதல்லது உணர்வு உள்ளதோ உள்ள பொருள் உள்ளலற உள்ளத்தே உள்ளதால் உள்ளவெனும் உள்ள பொருள் உள்ளலவன் உள்ளத்தே உள்ளபடி உள்ளதே உள்ளல் உணர்வாயாக. உள்ளத்தில் நீங்காமல் என்றும் உள்ள நான் எனும் ஆத்ம உணர்வு தவிர வேறு உணர்வு உள்ளதோ? அந்த உணர்வு எண்ணங்களற்று உள்ளத்தில் இருப்பதால் இதயம் எனப்படும் அந்த உண்மை பொருளை எண்ணங்களால் அடைவது எவன்? எண்ணங்களற்று அது இருப்பதால் அப்படி இருப்பதே நான் எனும் ஆத்மஸ்வரூபத்தை உணர்வதாகும். மனம் என்னும் கற்பனை உள்ளவரை சொரூப ஞானம் பாகுபாடு உள்ளது போல் தோன்றும். நான் எனும் மனம் ஓயுமளவு நான் எனப்படும் சொரூப ஞானம் உணரப்படும். சொரூப ஞானம் என்றும் தனியாக ஒன்றும் இல்லை. மனோநாசம் சொரூப ஞானம். நான் ஆரண மனம் உள்நாடி உளம் நன்னவே நானாம் அவன் தலை நாணமுற. நானா தோன்றும் ஒன்று தானாகத் தோன்றிலும் நானென்று பொருள் பூண்டமது தானாம் பொருள். நான் யார் என்று மனதின் உள்ளே நோக்கி இதயம் சேரவே அகந்தை நான் வெட்கி அதன் தலை சாய அவ்விடத்தில் நான் என்ற ஆத்ம உணர்வு தானாக தோன்றும். அவ்வாறு தோன்றினாலும் அது அகந்தை உணர்வல்ல. அதுவே பூரணமான மறையாத மாறாத சத்திய பொருள். சுரூப ஞானம் அறியத்தக்கதல்ல. தன்னை உபாதி விட்டு ஓடுவதுதான். ஈசன் தன்னை உணர்வதால் உந்தி பெற தானாய் ஒளிர்வதால் உந்தி பெற. எண்ணங்கள் உபாதி. எண்ணங்களற்று தான் யார் என்று தியானித்தால் நான் என்ற ஆத்மா இதயத்தில் சுயமாக ஒளிர்வது தெரியும். அந்த சுய ஒளி தரிசனமே ஆத்ம தரிசனமும் ஈசன் தரிசனமும் ஆகும். ஞானமில்லாதுன் ஆசையால் தளர்வர ஞானம் தெரிந்தருள் அருணாச்சலா. ஆத்ம தரிசனம் சுரூப ஞானம். ஆத்ம தரிசனம் பரஞானம். ஓம் தத் சத். நாளை வேறொரு தலைப்பில் தியானிக்கலாம் அன்பர்களே. வணக்கம், நன்றி.